ஹாய் வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு ட்ராவலில் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈஷா ஆதியோகி யோகா சென்டருக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போனது கிடையாது. அதுக்கு முன்னாடி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்குனால வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி போகிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஈஷா ஆதியோகி போகணும் அப்படின்னாக்க நீங்கள் எந்த ஊரில் இருந்து நீங்கள் வந்தாலும் கோயம்புத்தூர் வராமல் போக முடியாது. ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு எங்கேருந்து எப்படி போகணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். போகணுன்னு நினைக்கிறவங்க அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் கோயம்புத்தூர் போயிட்டு உங்களுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேங்க. ஓகே போகலாம் வாங்க மக்களே. அப்போது நம்ம இப்போது கோயம்புத்தூர் ரீச் ஆக போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். நான் இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நேராக காந்திபுரம் தான் போக போகிறேன். ஸோ காந்திபுரத்துலேருந்து உங்களுக்கு எப்படி ஈஷாவுக்கு போகலாங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக சொல்ல போகிறேன். ஓகே, ஸ்டே டியூன். ஸோ மக்களே, நம்ம இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம இப்போ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம் தான் போக போகிறோம் மக்களே. அப்போ நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கியாச்சு. அப்போ ராஜு நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டான். ஸோ நாங்கள் இப்போ காந்திபுரம் தான் போக போகிறோம். காந்திபுரத்துலேருந்து நாங்கள் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு பாக்கி இருக்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ காந்திபுரம் போகலாம் வாங்க. அப்போ மக்களே, நம்ம இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு நம்ம ஈஷா போகிறதுக்கு உண்டான பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். இங்கேருந்து காந்திபுரம் டு உக்கடம் டு ஈஷா யோகா மையம், அதாவது மொத்தமாக 30 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும் ராஜு? ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். அதாவது டிபெண்ட் டிராஃபிக்கை பொறுத்து. மக்களே, பஸ்ஸு நல்ல கூட்டமாக இருக்குது. நாங்கள் இருக்கிறதுலே பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். பஸ்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்குது காந்திபுரத்துலேருந்து. நல்ல வெயில் கைஸ், பயங்கர சூடாக இருக்குது, வேர்த்து ஒழுகிட்டு இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் இருக்கிற பின்னாடி தான் உட்காந்துருக்கோம். பஸ்ஸும் கூட்டமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்நேரத்துக்கு நம்ம அங்கே போனாலும் செம்ம வெயிலாக இருக்கும். எப்படின்னு தெரியல, அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போய் பார்த்துக்கலாம், வாங்க போகலாம். பயங்கரமான சூடாக இருக்குது. இப்போ பெறப்பட்டோன்னு சொன்னாங்க, நாங்களும் அதை நம்பி ஏறிட்டோம். ஏன்னா ராஜுவெல்லாம் கிட்டத்தட்ட ஏகദേശம் குளிச்சுட்டான். ரொம்ப சிரமமான வேலையாக இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் நாங்கள் ஏற்கனவே பின்னாடி வேற உட்காந்துருக்கோம். ஹீட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யோகா அங்கே எப்படி இருக்குன்னே தெரியல. அது ரொம்ப ஒதுங்கிறது கூட இடம் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மொட்டை வெயிலாக இருக்கும் அப்படின்ட்டு, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே போனால் தான் தெரியும் என்ன ஏதுங்கிறது. ஸோ வாங்க போய் பார்ப்போம், அதையும் பார்த்துடலாம். மக்களே, ஒரு வழியாக நாங்கள் ஈஷாவுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே ஒரு 2:05க்கு தான் நாங்கள் டைம் பஸ் ஏறினது காந்திபுரத்துலேருந்து. ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3:20 ஆச்சு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ட்ராவல் டைம் வருது. ஸோ கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் நம்ம இங்கே ரீச் பண்ணிடலாம். ஈஷாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டலில் தான் உட்காந்துருக்கோம். இங்கே ஹோட்டல் மட்டும் கிடையாது, நிறையா கடைகளும் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு காந்திபுரத்துலேயே சாப்பிட்றதுக்குள்ள டைம் கிடைக்கல. வந்த நிமிஷத்துக்குமே பஸ்ஸு கிடச்சிச்சு. ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா நாங்கள் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறிட்டோம். இங்கே வரப்போ கிட்டத்தட்ட 3:15 ஆகிடுச்சு. இருந்தாலுமே இங்கே ஃபுட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லா வெரைட்டி வெஜிடேரியன் ஒன்லி, எல்லா வெரைட்டி ரைஸுமே இங்கே இருக்குது. பரோட்டா எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறையா கடைகளும் இருக்குது. எந்த நேரத்தில் வந்தாலும் சாப்பாடும் கிடைக்குது. அதனால் வரவங்க தைரியமாகவும் வரலாம். நாங்கள் எடுத்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ண ஃபுட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸுக்கு 2 ஃப்ரைட் ரைஸுக்கு 280 ரூபா வந்துச்சு. ஸோ ஃபுட்டும் கொண்டு வச்சாச்சு. செல்ஃப் சர்வீஸ் தான். டோக்கன் கொண்டு போய் அங்கே கொடுத்தோம்னா நம்ம டோக்கன் நம்பர் ஆன உடனே அவங்க ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்ம போய் வாங்கிக்கணும். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே டோக்கன் நம்பர் வரும் 597 தெரியுது இல்லை. நம்ம டோக்கன் நம்பர் என்னவோ அங்கே வந்துருச்சுன்னா நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ராஜு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த ஒரு ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பரோட்டா வேணும்னு கேட்டால் அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மக்களே, ராஜுக்கு புளி சாப்பாடு ரொம்ப பிடிச்சதுனால புளி சாப்பாடும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்துட்டான். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் கூட நம்ம புளி சாப்பாடையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ராஜு, சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.
மக்களே சாப்பிட்டு வந்து இப்போ வெளியே வந்தாச்சு, ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ என்னடானா இப்போ வந்து ஈஷாவில் வந்து மெயினான கோயிலுக்கு வந்து நாங்கள் போக கிடையாது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆதியோகி ஸ்டாச்சு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின் டெம்பிளுக்கு உள்ளே போக போகிறோம். அங்கே வந்து ஃபோன் எதுவுமே அலோடு கிடையாது. ஆதியோகி வரைக்கும் நமக்கு ஃபோன் அலோடு இருக்குது. அதுக்கு முடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா இங்கே வந்து பொருட்கள் பாதுகாக்கும் இடம் அந்த மாதிரி நிறையா கவுண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனெல்லாம் அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின் டெம்பிள்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், அதனால் ஃபோன் வந்து அலோடு கிடையாது. ஸோ இங்கே இருந்து நம்ம வந்து ஸ்டாச்சு, அதாவது ஆதியோகியோட ஸ்டாச்சு போகிறதுக்கு மாட்டு வண்டி வந்து அதில் வந்து கொஞ்சம் நல்லா செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாட்டு வண்டியில் ஏறி தான் நம்ம வந்து இங்கேருந்து ஆதியோகியோட ஸ்டாச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த வண்டியில் போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 2 பேர்த்துக்கு 20 ரூபா. மக்களே வண்டி பரப்பிடுச்சு, மாட்டு வண்டி பரப்பிடுச்சு. ஸோ இந்த வண்டியில் போகிறதுக்கும் கொஞ்சம் நல்லா சுகமாக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. மாட்டு வண்டியிலலாம் சின்ன வயசில் போனது. ஸோ ரொம்ப நாள் கழித்து மாட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, உண்மையிலேயே செமையாக இருக்குது. ராஜு, மாட்டு வண்டியில் போகிற அனுபவம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. சரி, இதே மாதிரி எவ்வளோ தூரம் போகணும்? இதே மாதிரி பக்கத்தில் வந்துருக்கு, கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போகணும். சரி சரி மக்களே, கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம ஆதியோகி ஸ்டாச்சு கிட்ட வந்தாச்சு. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:10 இப்போது. ஸோ ஒரு விதம் வெளிச்சம் இருக்கிறப்பயே பார்த்துடலாம். ஸோ 7 மணி 7:30 மணிக்கு மேலே இங்கே வந்து ஆதியோகி லைட் ஷோ வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது இன்னும் செமையாக இருக்கும், அதையும் காமிக்கிறோம். மக்களே, சுற்றி வந்து மலைங்க தான் இருக்குது. இந்த இடத்த சுற்றி மலைங்க தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்த மாட்டு வண்டி இது தான். கரெக்டாக வந்து ஆதியோகியோட ஸ்டாச்சுவுக்கு பின்னாடி வந்து நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இங்கேருந்து நாம் முன்னாடி நடந்து போகணும். மகளே, அப்போ வந்து நம்ம ஆதியோகி ஸ்டாச்சுவோட முன்பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆதியோகி ஸ்டாச்சு. அப்போ நானும் ராஜு இங்கே வந்தாச்சு. நாங்கள் முன்னாடி போய் இப்போ நாங்கள் காமிக்கிறோம், நல்ல கிளியரான ஒரு விஷயம் காமிக்கிறோம். வாங்க முன்னாடி போகலாம். கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு இது. சுற்றி பார்த்திங்கன்னா மலைங்க தாங்க. இங்கே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, ஐயப்ப பேர்கள் கூட வந்திருக்காங்க. மக்களே, முன்னாடி வந்தால் பிரம்மாண்ட ஒரு அமைப்பு. ஆதியோகி சிவாவோட பயங்கரமான ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ ஒரு டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 4:20 ஆச்சு. இங்கே லைட் ஷோ வேறு இருக்குது. லைட் ஷோ வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 8 மணிக்குள்ளே லைட் ஷோ போடுறதா சொல்லியிருக்காங்க. கரெக்டான எக்ஸாக்ட் டைம் தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அங்கே லிங்கா மெயினாக இருக்கக்கூடிய ஒரு லிங்கா டெம்பிள் ஒன்று இருக்குது. அங்கேயும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்தோம்னா நம்ம ஃபைனலாக வந்து லைட் ஷோவும் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். இங்கே வந்து பஸ்ஸு வந்து ப்ரைவேட் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா பஸ்ஸில் வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பஸ்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டிங்ஸ் முடிஞ்சோடனே அப்படியே கிளம்புற மாதிரி தான் எங்களோட பிளான். ஸோ வாங்க லைட்டிங்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகிடுச்சு. கிளைமேட் வந்து இங்கே நல்லா இருக்குது. நாங்கள் நினச்சோம் நல்லா வெயிலாக இருக்குன்னு நினச்சோம், நல்லா ஹாட்டாக இருக்குன்னு நினச்சோம். ஸோ இங்கே கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ நல்லா கொஞ்சம் அத்தியாவசியம் க்ளவுடியாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து மியூசிக்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி லைட்டிங்ஸும் இங்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஹலோ மக்களே, இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம எல்லா நாளைக்குமே இந்த மாதிரி நடக்காது. ஏதோ இன்றைக்கி நம்ம லக்கு, இன்றைக்கி அதை பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். மக்களே, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒயிலாட்டம் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஒயிலாட்டம் வந்து எல்லா நாளுமே இங்கே நடக்காதுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட லக்கான்னு தெரியல, ஒயிலாட்ட கலைஞர்கள் வந்து வந்திருக்காங்க. வந்து நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள்.
ஸோ மக்களே, நம்ம வந்து ஒயிலாட்டம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிங்கா டெம்பிள் தான் போக போகிறோம். ஸோ ஆதியோகியிலேருந்து நாம் எப்படி அங்கேருந்து நம்ம மாட்டு வண்டி பிடிச்சி வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து திருப்பி நாம் அங்கே போக போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி இங்கே லைட்டிங்ஸ் பார்க்க வர போகிறோம். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ், வாங்க போகலாம். அப்போ மக்களே, மகாயோகி சிவா ஸ்டாச்சுவோட லைட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து 7:20க்கு ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ நிமிஷம் இருந்திருக்கு ராஜு? 25 minutes இருந்துச்சு. கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ் இருக்குமா? 25 மினிட்ஸ் லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த லைட்டிங்ஸ் வீடியோவும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணியிருப்போம், போட்டிருப்போம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். Years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. Peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adi Yogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him.
essence of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation. Magnificent state of yoga, many mysteries of the created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, "I want to have what you have. Show me the way." Absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. Companions asked, "What about us?" Adiyogi said, "Just drink of me," which drove them into intoxicated raptures.
seven sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization. This spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. Mahadevaya Namaha, Mahadevaya Namaha, Mahadevaya Namaha. Yoga Yoga Yogeshwaraya, Bhuta Bhuta Bhuteshwaraya, Kala Kala Kaleshwaraya, Shiva Shiva Sarveshwaraya, Shambho Shambho Mahadevaya. இப்போ நாங்கள் இங்கிருந்து கிளம்புறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய், see you. பாய் பாய்.